கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, இந்த நாளிலும் கூட இயேசு இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்தி உங்களோடு கூட தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் எனக்கு பாராட்டின கிருபைக்காக அவருடைய நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்கு தத்துவத்தின் செய்தி எங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கீதம் 145 அதிகாரம் 18-19 வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். தமக்கு பயந்தவர்களுக்கு விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு வசனம் பாருங்க. அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன செய்யறான்? அவருடைய விருப்பத்தின்படி செய்கிறாரு, அவர்களை கூப்பிடுதலை கேட்கிறாரு, அவர்களை ரட்சிக்கிறார். அவர் என்ன ஆபத்தில் இருந்தாலும் கேட்கும்போது அவர் ரட்சிக்கிறார். அது எப்படியா? உண்மையாய் நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் அவர் எப்படி இருக்கிறாரா? ரொம்ப சமீபமாக இருக்கிறார். அவர் சமீபமாக இருந்தால் அப்படின்னு சொன்னால் உதவிகள் என்ன செய்யும்? ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும். என்ன அப்படின்னு பார்த்துன்னு சொன்னால், இங்கே ஒரு சகோதரர்கள் வயலட்டும் வால்டரும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தங்கள் வீட்டில் இருக்கிற முன்னாடி வாசலில் விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. அது ஒரு சம்மர் டைமு. அப்படி அவங்க விளையாடி கொண்டு இருக்கும் பொழுது என்ன சொன்னால், அங்கே ஒரு பழைய காலியான ஒரு இரும்பு பீங்காய் இருந்துச்சு, சரிங்களா? பீப்பாய்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது இருந்துச்சு. அதை நடுவில் வச்சுட்டு அந்த பிள்ளைங்க விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கும்பொழுது என்ன செஞ்சான்னு சொன்னால், வால்டர் என்ன செய்கிறான்னு சொன்னால், அங்கே இருக்கிற மட் எடுத்து வாயில் வைக்க போகிறான். அப்போ அதை பார்த்து சகோதரி என்ன செய்கிற, டேய் வாயில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அந்த சத்தத்தை யார் கேட்குறாங்கன்னா, வீட்டுக்குள்ளே இருந்த தந்தை கேட்டுட்டு சொல்கிறா, நீங்கள் 2 பேரும் என்ன செய்யுங்க, உள்ளே வாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனடியாக வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்ற அந்த அழைப்பை கேட்ட உடனே செஞ்சாங்கன்னா, ஏதோ ஒரு அசைவு காணப்படுச்சுன்ட்டு பார்த்தா என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க வீட்டு செவர், அந்த வாசல் இருந்த செவர் என்ன இடிஞ்சு அந்த பிள்ளை மேலே விழுந்த மாதிரி இருந்த ஒரு சத்தம். என்ன நடந்துச்சுன்னா, அங்கே இருந்த பீப்பாய்க்குள்ளே யார் அப்பா அம்மா ஓடி போய் அந்த குழந்தைய காப்பாற்றணும், இங்கே இருக்கிற என்ன ஆச்சோ அப்படின்னு ஓடும்பொழுது அந்த குழந்தைக்கு எந்த சேதம் இல்லாதபடிக்கு அது எங்கே இருந்துச்சுன்னா அந்த பீப்பாய்க்குள்ளே உள்ளே ஒளிஞ்சு இருந்துச்சான். அப்போ அதுக்கு முன்னதாக ஏதோ என்னது, அவங்க பெற்றோர்கள் ஓடி போய் எல்லாவற்றையும் என்ன செஞ்சாங்க, எடுத்து இந்த குழந்தை கண்டிப்பாக மறிச்சிருக்குமோன்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த குழந்தை ரொம்ப பாதுகாப்பாக ரொம்ப சௌகரியமாக உள்ளே இருந்து அந்த குழந்தையை அவங்க பீப்பாய்க்குள்ளேருந்து என்ன செஞ்சாங்க, எடுத்தாங்க. அது எப்படி நடந்தது இந்நாள் வரைக்கும் அதுக்கான பதில் தெரியாது. ஏன்னா அந்த குழந்தை நடந்து தான் வந்துச்சு, அது எப்படி உள்ளே போச்சுன்னு தெரியாது. அந்த செவர் விழுந்தது, எல்லாமே பெரிய ஆச்சரியம். ஆண்டவர் எவ்வளோ நேர்த்தியாக காப்பாற்றிருக்கிறார் பார்த்தீங்களா? அவர் சமீபமாக இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். என்ன காரியம் இருந்தாலும், நம்மளே அறியாமல் சில காரியங்கள் நமக்கு நேரிட்டாலும் அதன் மத்தியிலும் தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்து அவரை நோக்கி உண்மையோடு உறுதியோடு நம்ம கூப்பிடுவோன்னு சொன்னால் அவர் என்ன செய்கிறாரோ, நம்மை விடுவிக்கிறார். நம்மளுக்கு என்ன செய்கிறாரு? விருப்பத்தின்படி செய்கிறார். உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கிறதோ அதை அவர் செய்ய காத்திருக்கிறார். எப்படி வேதாந்தத்தில் அநேகருடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். அண்ணாளுடைய விருப்பம் என்ன, எனக்கு நீங்கள் ஒரு ஆண் பிள்ளையே கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும் பொழுது, நம்பிக்கையோடு கேட்கும் பொழுது, அதோட ப்ராமிஸோடு அவங்க கேட்பாங்க. ஆனால் அந்த குழந்தைய உமக்கே தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் என்ன செய்வார்? கொடுப்பார். அந்த நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் அது எப்படி நடக்கும்னு தெரியாது, ஆனால் ஆண்டவர் நடத்தி காட்ட வல்லவராக இருக்கிறார். தேவன் நமக்கு 4 காரியங்களை செய்கிறார். என்னன்னு சொன்னால், அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார், அவர் நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி சாய்க்கிறார், அப்புறம் நம்முடைய விருப்பத்தின்படி அவர் நமக்கு செய்கிறார். ஆனால் நாம் என்ன செய்யணுமா? அவருக்கு பயந்து நடக்கணும். அவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடப்போம்னு சொன்னால் ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறார். அன்பான தேவன் 4 அன்பான செயல்களை நமக்கு செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அவற்றை உங்களுக்கும் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கார். எப்படி அந்த குட்டி பிள்ளைங்க அவங்க பெற்றோர்களுக்கு அதை விசுவாசித்து ஓடி போய் காப்பாற்றுறது போகும் பொழுது அவங்க வாழ்க்கையில் நடந்த அந்த சம்பவம் போல் அவர் சமீபமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? அவர் காக்க வல்லவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கும் எனக்கும் செய்ய எப்படி இருக்கிறாரா? ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம அழைப்பதற்கு முன்பதாக அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எப்படி தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் வழி நடத்தினாரோ அதே போல் உங்களையும் என்னையும் அவர் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஆசீர்வாதங்கள் அவரிடத்தில் இருந்தே புறப்படுகின்றன. இந்த தேவனை என்ன செய்யுங்க? தொடர்ந்து சோஸ்தரிங்க, நன்றி சொல்லுங்க.
இம்மட்டுமாய் பார்த்த இம்மானுவேலுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை சத்தியத்தின் பாதையில் நடத்தி அவர் வரும் வரைக்கும் உங்களை என்ன செய்வாராம்? பாதுகாத்து கொள்வார். அவர் பாதுகாக்கும் பொழுது நாம் என்ன செய்யணுமா? எப்படி அவங்க வால்ட்ரும் வயலட்டும் சோஸ்திரம் சொன்னாங்களோ, அவங்க அப்பா அம்மா சோஸ்திரம் சொன்னாங்களோ, அதே போல் நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகள் ஆண்டவர்லேருந்து பெறுகிறோம். ஒரு நாளில் நம்ம படுத்து எந்திரிச்சு ஜீவனோடு எந்திருப்பதே என்னது பெரிய ஒரு கிஃப்ட்டு. அதை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் குறையில்லாமல் தராங்க. நம்ம சுவாசிக்கிற காற்று குறையில்லாமல் தராங்க. அதற்காக நம்ம ஆண்டவரை துதிப்போம். காற்றில் கூட என்னது மாசு நிறைந்து இருக்கிறது. அது மத்தியிலும் நம்முடைய ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் பாதுகாக்கிறதுக்காக ஆண்டவரை துதிப்போம், சோஸ்தரிப்போம். வருகிற நாட்கள் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாக்க அப்படி சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து உண்மையாக அவருக்கு பயந்து ஜீவிப்போம். எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோமா? வல்லமை நிறைந்தவரே, கிருபை நிறைந்தவரே, சமாதானத்தின் தேவனே, இரக்கத்தின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். ராஜா, நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்து கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, நாங்கள் உண்மை சோஸ்தரிக்கவும் உமக்கு பயந்த பிள்ளைகளாய் நடக்கவும் நீங்கள் கிருபை செய்யுங்க. நீர் எங்களுக்கு சமீபமாக இருப்பதற்கு நாங்கள் உம்மோடு கூட வைத்திருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்மை ஒத்துமாக இருக்க நீங்களுக்கு கிருபை செய்யுங்க. நாங்கள் பயந்து கீழ்ப்படிந்து நடந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாக இருக்கிறது எல்லா ஆசீர்வாதங்களும் நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமா கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். வியாதியோடு இருக்கிற வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்கு வேலை கிடைப்பதற்காக ஜெபிக்கிறோம். வீசா கிடைப்பதற்காக ஜெபிக்கிறோம். காத்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளையுடைய எல்லாரும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். குடும்பங்களை கண்ணோக்கி பாருங்கள். அவருடைய தேவைகளெல்லாம் சந்தைய திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக ஏற்ற துணைகளை நீங்கள் காண்பிக்க வேண்டுமா கெஞ்சி மண்டாடுகிறோம். ஆண்டவரே, பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. உடைய வற்றற்ற அதிசயமான வழிநடத்துதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவர் டிவி.